السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலைத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம் மீது செய்த பேர் உபகாரம், 12 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 13வது நோன்புக்கு தயாரான நிலையில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது நோன்பையும் நமது தொழுகையும் பரிபூரணமாக கபூல் செய்வானாக. மீதம் இருக்கிற நோன்புகளை முறையாக நோற்று தராவி தொழுகை முழுமையாக தொழுது லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விழித்திருந்த இபாதத்து செய்து அதிகாஃப் இருக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உலக முஃமின் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. உண்மையான முஃமின்களே, இன்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவுடைய பெயர் என்னவென்று சொன்னால் சூரத்துல் கஹ்ஃப் என்று ஒரு சூறா. அல் குர்ஆனிலே 18வது வரிசையினுடைய எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற சமயத்தில் இறங்கியதினால் இந்த சூறாவுக்கு மக்கி சூறா என்று பெயர் சொல்லப்படும். 110 ஆயத்துகளை கொண்டது இந்த சூறா. 9வது ஆயத்திலிருந்து 26 ஆயத்து வரைக்கும் 18 வசனங்கள் அல்லாஹ் தஆலா குகை வாசிகள் என்று சிலரை பற்றி பேசுகிறார். கஹஃப் என்று சொன்னால் குகைக்கு அரபியிலே சொல்வார். குகை வாசிகள் என்று ஒரு கூட்டம் வாழ்ந்தது. அந்த குகை வாசிகள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்கிறார். அந்த இளைஞர்களான அந்த குகை வாசிகள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் அவர்களை ஒரு அடையாள சின்னமாக ஆக்கினான் என்ற ஒன்றை இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூறாவுடைய முதல் 10 ஆயத்துகளை யார் மனனமிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழப்பத்தினுடைய நாளான தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பவாதி அவன் வருவான். அந்த தஜ்ஜால் வருகிற சமயத்தில் யாராவது அந்த குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரத்து கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்து, அதுபோன்று அந்த சூறாவுடைய கடைசி ஆயத்துகளை 10 ஆயத்துகளை மனனம் செய்து கொண்டவர்கள் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் இன்று நாம் ஓதியிருப்பது வெள்ளிக்கிழமை இரவு. விடிந்தால் வெள்ளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு. யார் ஜும்மாவுடைய நாளில் சூரியன் மறைந்த அந்த வியாழக்கிழமை மகரிபிலிருந்து நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஸ்டார்ட் ஆகும். ஜும்மா தொழுகைக்கு முன்னால் வரைக்கும் அந்த நேரத்துல யாரு சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு அடுத்த வாரம் வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மதரசாக்கள்ல பள்ளிவாசல்ல சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருக்கு தொழுது ஓதுவாங்க. அல்லாஹ் ஓதுகிற நசீபை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். இந்த சூரா அவ்வளவு ஒரு முக்கியமான சூரா. இதுல அல்லாஹ் நிறைய செய்திகளை பற்றி பேசுகிறான். அதுல முக்கியமா அந்த சூரா இறங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், அந்த காஃபிர்கள் எல்லாம் நபியை சோதிச்சு பார்க்கறாங்க. என்ன சோதனைன்னு சொன்னா முன்னால வாழ்ந்த சில பேர்களை பற்றி கேள்விகளை கேட்போம். இந்த நபி சொல்லிட்டாங்களே உண்மையிலே நபி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்று 3 கேள்விகளை நபியின் இடத்திலே முன்வைக்கிறார். அதுல முதல் கேள்வி என்னவென்று சொன்னால் குகைவாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் யார் உங்களுக்கு தெரியுமா? நபியே, நீங்க உண்மையிலே நபியாக இருந்தா அந்த குகைவாசிகள் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த குகைவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு பல வருடத்திற்கு முன்னால, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால, பல 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா உண்மையிலே இந்த நபி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். முதலாவது கேள்வி கேட்டாங்க. 2வது கேள்வி, கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் பூமியை முழுவதுமாக ஆட்சி செய்த ஒருத்தர் இருக்கிறார். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவர் யாரு? அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு 2வது கேள்வி கேட்கிறாங்க. 3வது கேள்வி, ரூஹ் ஆத்மானா என்ன? ரூஹுன்னு சொல்றதுல அந்த ரூஹுனுடைய விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வியாக வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த கேள்விக்கு பதிலை என்னுடைய இறைவன்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு
ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, கேள்விக்கு பதில் வரல, வகி வரல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த காஃபிர்கள் என்ன நம்புறதுக்காக நான் உண்மையான நபியா அல்லாஹ்வுடைய நபியா என்று சோதிச்சு பார்க்கலான்னு கேள்வி கேட்கிறாங்க. நான் அந்த கேள்விக்கு பதிலாக வகி வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா வகி வரல. அது என்ன காரணம் என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொல்கிறான், அவங்க கேள்வி கேட்டது உண்மைதான், நீங்க பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றது உண்மைதான், ஆனா நீங்க அவங்ககிட்ட பதில் சொல்றப்ப இன்ஷா அல்லாஹ்னு சொல்லியிருந்தா உடனே வகி வந்திருக்கும். அல்லாஹ் சொல்றான், இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாம நான் பதில் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாததுனாலதான் வகி இத்தனை நாளுக்கு தாமதம்னு அல்லாஹ் சொல்லி அந்த இன்ஷா அல்லாஹ்வுடைய பெருமையை மகிமையை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உம்மத்தாகி நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப அடுத்த நாள், அடுத்த வினாடி, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பதை நாம் சொல்லுகிற போது பிறரிடத்துல இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நாளைக்கு சந்திப்போம், அல்லாஹ் நாடினா நாளைக்கு பேசுவோம், அல்லாஹ் நாடினா நாளைக்கு இந்த காரியத்தை செய்வோம், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற உண்மையை, அந்த தாற்பீரியத்தை அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல நமக்கு முதல் செய்தியாக சொல்கிறான். சொல்லிட்டு இப்பொழுது 3 கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான். அதுல முதல் அந்த 3வது கேள்வி இருக்குல்ல, யஸ்அலுனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி நபி உங்களிடத்துல கேட்கிறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ரூஹ் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது ஃபுல்லா என்னன்னு தெரியும். அதனுடைய இல்மு, நாலேஜ் கொஞ்சம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய முழு விளக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும்னு அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்துதான் கஹஃப் வாசிகள்னா யாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு காலத்துல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் அல்லாஹ் நான் தான் சொல்லிட்டு இருந்தான், மக்களை எல்லாம் தன்னை வணங்கும்படி சொல்லிட்டு இருந்தான். அப்பொழுது அந்த ஊர்ல ஒரு 5 அல்லது 6 அல்லது 7 அல்லது 8 அப்படிதான் குர்ஆன்ல எண்ணிக்கை வரும். உறுதியான எண்ணிக்கை இல்ல. அந்த இளைஞர்கள் 5 பேரு, அவங்க கூட நாய் 6வதா இருந்துச்சு, ஒரு நாய். இல்ல அவங்க 6 பேரு, அவங்க கூட 7வதா ஒரு நாய் இருந்துச்சு. இல்ல அவங்க 8 பேரு, அவங்க கூட 9வதா நாய் இருந்துச்சுன்னு அந்த எண்ணிக்கை இப்படித்தான் அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல பதிவு செய்யலாம். இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அரசனை எதிர்த்து பேசுறாங்க. இல்ல நீ இறைவன் கிடையாது, நீ ஒரு ஆட்சியாளர் தான், அரசன் தான், ஒன்னத்தான் வணங்கணும் நீ சொல்லக்கூடாது, உண்மையான இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஏகத்துவ தௌஹீதுடைய கலிமாவை அந்த 6 அல்லது 7 இளைஞர்கள் மட்டும் அல்லாஹ்வை பத்தி அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிச்சு அல்லாஹ்வை பத்தி அந்த செய்தியை அந்த அரசன் சொல்றப்ப அந்த அரசன் என்ன செய்யறான்னா, இவங்களை சிறைப்பிடிக்கணும், இவங்க அரசாங்கத்துக்கு எதிராக, அரசுக்கு எதிராக இவங்க வேற ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களை துன்புறுத்துவதற்காக அவன் முடிவு செய்கிற போது இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஒரு மலை பகுதியில் இருக்கக்கூடிய குகைக்கு வந்துடுறாங்க. அவங்க கூடயே அந்த நாய் வருது. அல்லாஹ் ஒரு நாயை வர வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன பிராணிகள்ல அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லப்படுகிற ஒரு பிராணி நாய் தான். அது நஜீஸ் என்றாலும் அந்த நல்லோர்களோடு அவுலியாக்களோடு சேர்ந்ததனால அதுவும் புனிதமாக குர்ஆன்ல பேசப்படும். வலிமார்களோட நல்லவங்களோட நம்ம சேர்ந்தோம்னா நம்மளையும் அல்லாஹ் தஆலா இணைக்க செய்வான். ஆனா அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்வான், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக, மின் லதுன்க ரஹ்மா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நீ தருவாயாக, வ ஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா எங்களுடைய காரியத்தை நீ நேர்வழியாக ஆக்கி தருவாயா. அப்படின்னா எங்களுக்கு ஈமான நேர்வழியாக ஆக்கிட்டா. இந்த அரசன் நான் தான் இறைவன் சொல்றான், மக்கள் அவங்களை நம்பி போறாங்க, ஆனா எங்களுக்கு அந்த உடன்பாடு இல்லை. உண்மையான இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரிய வச்சு மின் அம்ரினா ரஷதா எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக என்று துஆ கேட்டுட்டு அந்த ஊரை விட்டு அந்த மலையில குகையில உட்கார்ந்துறாங்க. அந்த குகைக்கு உள்ள போய் உட்கார்றாங்க. குகையுடைய வாசல்ல நாய் காவக்காங்க. அந்த குகைக்குள்ள அல்லாஹ் என்ன செய்யறான்னா, தூங்க வச்சிடறான். அவங்க தூங்குறாங்க. தூங்குனா ஃபலாஸ மஹதி சினீனான அல்லாஹ் சொன்னான், 300 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்குறது கூட அல்லாஹ் எப்படி சொல்றாரு பாருங்க, அவங்க தூங்குகிற போது அந்த
அந்த சூரியனுடைய வெளிச்சம் படாமல் இருக்கிறதுக்காக அந்த குகையை நாம் அழகாக அமைச்சு வச்சிருந்தோம். அந்த சூரியனுடைய வெளிச்சம் சாயங்காலம் ஒரு பக்கம் அடிக்கும், காலையில ஒரு பக்கம் வெளிச்சம் வரும்ல, அந்த வெளிச்சம் அவங்க மேல படுற மாதிரி நம்ம வச்சிருந்தோம். ஏன்னா அந்த வெளிச்சம் படுறதுனால அவங்க தூங்குறவங்க பிறண்டு நம்ம படுக்க வச்சோம். அந்த நாய் அவங்களுக்கு காவல் காத்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு விளக்கமாக நான் சொல்றான். ஏன் இவ்வாறெல்லாம் நம்ம செஞ்சோம்னா, அவங்க ஒரே மாதிரி படுக்கையா இருந்தா உடம்புல எல்லாம் புண்ணு வந்துடும். அதனால அவங்கள வலது பக்கமாக நம்ம திருப்பணும், அந்த சூரிய ஒளிக்கு ஏற்ப இடது பக்கமாக திருப்பணும். இப்படி எல்லாம் நம்ம அவங்களை பாதுகாத்து 300 வருஷம் நம்ம தூங்க வச்சோன்னு நான் சொன்னான். 300 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு சொல்றாங்க, ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்டோம் இருக்கோம் அப்படின்ட்டு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது, ஊர்ல போய் ஏதாவது சாப்பிட வாங்கிக்குவாங்கன்னு ஒரு இளைஞரை எல்லாரும் சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஊருக்கு வந்தா 300 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு மாற்றம் வந்திருக்கும் பாருங்க. அப்ப எல்லாமே மாறி இருக்கும், தலைமுறையே மாறி இருக்கும், ரூபா மாறி இருக்கும், உணவு எல்லாமே மாறி இருக்கும். இவர் ஊருக்குள்ள வந்தா ஊருக்குள்ள எல்லாரும் இந்த இளைஞனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இந்த இளைஞன் அந்த காசு அவர் 300 வருஷத்துக்கு மேல வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்து உணவு கட்ட எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்து அரசன் அந்த இளைஞனை கூட்டு போயிட்டான். அப்ப இருக்கக்கூடிய அரசன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில இருக்கிறார். ஆனா எப்படி அல்லாஹ் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்ப அல்லாஹ்வை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு இது கிடைக்குமானால் அந்த அரசன், அந்த காலத்துல அரசன் யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் இந்த இளைஞன் பிடிபடுறான். பிடிபட்ட உடனே அரசன் போன உடனே அரசன் சொல்லிட்டு நடந்ததெல்லாம் அந்த இளைஞன் சொல்றான். சொன்ன உடனே அந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து அரசன் அவங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப, அப்ப அந்த அரசன் சொல்றான், மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பாருங்க, நான் ஒரு இறைவன் நல்லா இருக்கிறான்னு சொன்னேன்ல, நீங்க யாருமே நம்பல. அந்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த இளைஞர்கள், இந்த குகைவாசிகள் தான் சாட்சி. 300 வருஷமா அல்லாஹ் உங்களை தூங்க வச்சு மறுபடியும் இப்ப வந்து விழிக்க வச்சு நம்மளை சந்திக்க வச்சிருக்கிறான்னா, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நாம் எல்லாம் ஈமான் கொள்ளணும்னு சொல்லி அந்த 300 வருஷத்துக்கு அப்புறம் இருந்த அந்த அரசர் அந்த மக்கள் எல்லாம் சொல்லி எல்லோரும் ஈமான் கொண்டார்கள் என்ற வரலாறை அல்லாஹ் சொல்கிறது தான் இந்த குகைவாசிகள், கஹஃப்வாசிகள் என்று அல்லாஹ் இந்த சூறாவை நமக்கு சொல்லி தருகிறான். ஆக கஹஃப் குகைவாசிகள் இடத்துல நம்ம நிறைய படிப்பினை பெறுகிறோம். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்ம எல்லா நிலையிலையும் குறிப்பாக இளைஞர்கள் ஈமானுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல முன்மாதிரியாக இருக்கணும். சமூகத்துடைய சேவையில முன்மாதிரியாக இருக்கணும். சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு முன்மாதிரியாக இருக்கணும். இளைஞர்கள் சேர்ந்தா ஒரு மகல்லாக, ஒரு ஊரை, ஒரு நாட்டையே மாத்திடலாம். அதுக்கு கஹ்ஃப்வாசிகள் ஒரு ஆதாரம். ஏன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நிறைய ஆற்றலை தந்திருப்பான். உடம்புல நல்ல பலம் இருக்கும். அந்த பலத்தையும் அந்த யோசனையையும் உடல் பல மாதிரி அல்ல அறிவு பலத்தை தந்திருக்க இளைஞர்களுக்கு. அந்த ரெண்டையும் மார்க்கத்துடைய வழியில, ஷரியத்துடைய வகையில நம்ம செலவு செஞ்சோம்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம் என்பதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்கோம். அந்த உதாரணம் தான் இந்த கஹ்ஃப்வாசிகள். அல்லாஹ் அவர்களை கொண்டு எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துல வச்சிருக்கிறான். கியாமத் வரைக்கும் குகைவாசிகள் என்று குர்ஆன்ல ஓதுவோம், அவங்களை பத்தி படிப்போம், அவங்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம்னு சொன்னா, நம்ம எல்லா நிலைகளிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல, ஈமானை பரப்பக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல இளைஞர்களாகிய நாம ரொம்ப முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபின் மூலமாக சொல்லி தருகிறார். ஆக இந்த கஹ்ஃப் சூராவை நாம் தினமும் வாரத்தில் ஒரு முறை அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஓடுகிற பழக்கத்தையும், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து நடக்கிற பழக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு குடும்பத்தார்களுக்கு உலக முன்னேற்றத்தில் வரும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் திபில் குலூபி தவாயிஹா وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وآله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوة القرآن إنك أنت السميع العليم. وتب علينا يا ربنا يا مولانا
اللهم يسر امورنا، اللهم سهل امورنا، اللهم بارك امورنا، اللهم قل ديوننا، اللهم اشف امراضنا بيد سيدنا محمد صلى الله عليه وسلم بحقوقه. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله